புத்தெழுச்சி பெற்றது வந்து நான் கவிஞனாக பார்த்த இளங்கவி தமிழரசு இவங்க ரெண்டு பேராலுங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊர்களில் இருந்தோ எந்தெந்த மாவட்டங்களில் இருந்தோ நம்மளையெல்லாம் ஒன்று சேர்க்கறது வந்து காஞ்சிபுரம் இலக்கிய வட்டம். அதை நாராயணன் ஐயா ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அரிய பணியை இன்னைக்கு இளங்கவியும் தமிழரசும் செய்கிறதுங்கிறது வந்து பாராட்டுக்குரியது மட்டும் இல்லை, நமக்கு வந்து அவர்கள் மிகப்பெரிய ஊக்கமாக இருக்காங்க. இன்னைக்கு வந்து கவிதை நூல் அறிமுகம் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு மேடைகளில் பேசுவது என்பது நான் கைகூடாதது, எனக்கு அதிகமாக வராது. இருந்தாலும் எனக்கு நாராயணன் ஐயா கொடுத்தது போல் இவங்களும் ஒரு வாய்ப்பு பேசுகிறா அப்படின்னு சொல்லி அந்த வகையில் இன்னைக்கு வந்து பாரதி பெயரல்ல கவிதை அப்படிங்கிற நூலை அறிமுகப்படுத்த சொன்னாங்க. இந்த கவிதை நூலினுடைய ஆசிரியர் வந்து வந்தவாசி பக்கம் துணையம்பட்டு அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். இவருடைய இதற்கு முந்தைய கவிதை நூல்கள் வந்து கண்ணாடி நிலா, குறள் 500. அதன் பிறகு இவர் 3ஆவதா பாரதி பெயரல்ல கவிதை அப்படிங்கிற இந்த நூலை எழுதியிருக்காரு. அப்புறமா கவிஞர்கள் பார்வையில் காந்தி, பாவினம் பாடுவோம் அப்படிங்கிற மரபு கவிதை தொகுப்பது பாவினம் பாடுவோம். அதன் பிறகு பாசி குளத்தை துயில் எழுப்பும் தவளை அப்படிங்கிற ஒரு கவிதை நூல் எழுதியிருக்காரு. இவருடைய சிறுகதைகள் படைப்பு வந்து வேற்று கிரகவாசி, கடற்கரையோரம் அப்படின்னு எழுதியிருக்காரு. இவர் பள்ளி ஆசிரியர், பள்ளியில் தலைமை ஆசிரியர், ஒரு சிபிஎஸ்சி பள்ளியினுடைய ஹெச்ஓடியாக இருக்கார் சென்னையில். இவருக்கு வந்து தினமலர் நடத்திய அந்த ஆசிரியர்கள் விருது வந்து லட்சிய ஆசிரியர் அப்படிங்கிற விருதை தினமலர் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் சிற்பி அப்படிங்கிற விருதை சென்னை தமிழ்ச்சங்கம் வழங்கியிருக்கு. இவர் ஆசிரியருங்கிறதுனால ஒரு பெரிய ஈர்ப்பு எனக்கு. அதனாலே இந்த அவருடைய ஒரு ஆசிரியருடைய, அவர் எனக்கு ஆசிரியர் மாதிரி தான். ஆசிரியருடைய புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம், ஆசிரியரை அறிமுகப்படுத்துகிறோங்கிற போது எனக்கு ஒரு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழரசுக்கும் இளங்கவிக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இவருடைய கவிதையில் வந்து எனக்கு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இந்த கவிதை நூலை படித்து பார்க்கணும். இதை என்னை மட்டுமல்ல உங்கள் எல்லோரையும் தொடக்கூடிய ஒரு